அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. மேசம் முதல் மீனம் வரை 12 ராசி நேயர்களுக்கும் 2024ஆம் ஆண்டு என்னென்ன நன்மைகள் கிடைக்கப் போகிறது, மேலும் 12 ராசிக்காரர்களும் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு நமது நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருடம் உங்களுடைய வாழ்க்கையில் சகல வெற்றிகளும் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்க எல்லாமல்ல சிவபெருமானும் நின்ற நாராயணமூர்த்தியும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்று பணிவுடன் கூறிக்கொள்கிறேன். அதாவது 2023 ஒரு அளவுக்கு நம்ம கடந்து வந்துட்டோம். 12 ராசிக்காரங்களுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களிலும் ஒவ்வொரு மாற்றங்களை, அதாவது பொருளாதார நிலையில் சில தாக்கங்கள் இருந்துச்சு. சில பேருக்கு பார்த்திங்கன்னா குடும்பத்தில் ஒற்றுமைகளில் சில பிரச்சனைகள் இருந்துச்சு. அதெல்லாம் கடந்து தற்போது நம்ம வந்திருக்கிறது 2024ஆம் ஆண்டு. இந்த வருடம் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கும் வருடமாக இருக்கும் என்று கூறிக்கொள்கிறேன். இந்த 1/1/2024 ஆரம்பிக்கிற நாள் பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை ஆரம்பிக்கிறது. திங்கட்கிழமை சந்திரனுடைய நாள், பெருமாளுக்கு மிக உகந்த நாள்னு கூட சொல்லலாம். அப்போ சந்திரனுடைய நாளில் சரியாக ஆங்கில புத்தாண்டு நம்ம எப்போ கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இரவு 12 மணிக்கு தான் ஆங்கில புத்தாண்டை கொண்டாடுறோம். தமிழ் வருட பிறப்பு மட்டும்தான் சூரிய உதயத்துக்கு அப்புறம் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஆங்கில புத்தாண்டு அப்படின்னோடனே நம்ம எல்லாருக்குமே இரவு 12 மணி 12 ஆச்சுன்னா ஆங்கில வருடம் பிறந்துருச்சு அப்படிங்கிற சிந்தனைக்கு நம்ம வந்துடும். ஸோ அப்போ ஆங்கில வருடம் பிறந்துருச்சு அப்படிங்கிற சிந்தனை வர டைம் பார்த்திங்கன்னா லக்னம் என்ன லக்னமாக வருதுன்னா கன்னியா லக்னமாக வருகிறது. கன்னியா லக்னத்துக்கு அதிபதி யாரும் பார்த்திங்கன்னா புதன் தான் கன்னியா லக்னத்துக்கு அதிபதியாக வருகிறார். அதே போல் சூரிய உதயத்துக்கு அப்புறம் ஆங்கில புத்தாண்டை சில பேர் கொண்டாடுறாங்க. நம்ம தமிழர்கள் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 60-70% சூரிய உதயம் ஆகிட்டால் தான் ஆங்கில புத்தாண்டு அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அப்படி எதிர்பார்க்குற லக்னம் பார்த்திங்கன்னா நமக்கு தனுசு லக்னம் வருது. மேக்ஸிமம் சூரிய உதயத்துக்கு அப்புறம் நம் புத்தாண்டை கொண்டாடுவது மிகப்பெரிய சிறப்பு. அன்று சூரிய உதயத்துக்கு அப்புறம் தான் நம்ம எல்லாருமே கோவில் வழிபாடுகளெல்லாம் பின்பற்றுறோம். ஸோ தனுசு லக்னம் ப்ளஸ் 12 மணிக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கன்னியா லக்னம், முதல் குரு, இதனுடைய செயல்பாடுகள் நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த வருடத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. அதே போல் லக்னம் ஆரம்பிக்கும் பொழுது லக்னம், அதாவது கன்னியா லக்னம் ஆரம்பிக்கும் போது லக்னத்திலே கேது பகவான் வந்திருக்கிறார். இதில் இன்னொரு விஷயத்தில் பார்த்திங்கன்னா அன்றைய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மக நட்சத்திரம். சிம்ம ராசி மக நட்சத்திரம் தான் அன்றைய நாளாக செயல்படுகிறது. மதியத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா பூர நட்சத்திரம். அப்போ இங்கேயும் கேது பகவானும் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துகிறார் என்று பார்க்கிறோம். அப்போ இந்த வருடத்தில் மிகப்பெரிய முக்கிய கிரகங்களான புதன் மற்றும் குரு, கேது, இந்த கிரகங்களின் நினைவுகள் தான் செயல்பாடுகள் மூலமாக தான் இந்த வருடம் நகரப்போகிறது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை 1/1/2024 ஆரம்பிக்கிற இந்த வருடத்தில் கிரகங்கள் எந்தெந்த நிலையில் இருக்கின்றன என்பதை பற்றி முழுமையாக பார்த்துக்கொள்வோம். அதற்கு பிறகு இந்த வருடத்தின் பலன்கள் 12 ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன நன்மைகள் ஏற்பட போகிறது, மேசம் முதல் மீனம் வரை நம்மளுடைய 12 ராசி நேயர்களும் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும், எந்தெந்த மாதங்களில் தன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக செயல்படுகிறார்கள் என்பதை பற்றி முழுமையாக பார்ப்போம். இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் மேச ராசியில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். ஜனவரி மாதம் முதல் ஏப்ரல் இறுதி வரையும் மேச ராசியில் தான் குரு பகவான் அமர்ந்திருப்பார். மே மாதம் ஆரம்பத்திலிருந்து குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான ரிஷபராசிக்கும் நுழைவார். அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த வருடத்தில் சந்திரன் சிம்ம ராசியில் உதயமாகிறார். ஆரம்பத்தின் முதல் நாளே சிம்மத்தில் தான் சந்திர பகவான் இருக்கிறார். அதே போல் பார்த்திங்கன்னா கன்னியில் கேது பகவானும்
விருச்சகத்தில் புதன் பகவானும் சுக்கிர பகவானும் இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். அதுக்கடுத்தபடியாக தனுசில் சூரியன் செவ்வாய், மிகப்பெரிய ராஜ கிரகமான சூரியனும் செவ்வாயும் இந்த வருடத்தில் காலபுருஷன் ராசியான 9ஆம் இடத்தில் தனுசு ராசியில் அமர்ந்திருக்கிறார்கள். அதுக்கடுத்தபடியாக காலபுருஷ ராசியின் மிகப்பெரிய கிரகமான சனி பகவான், அதாவது 10ஆம் இடத்து 11ஆம் இடத்து அதிபதியான சனி பகவான், அவர் தான் தொழிற்ஸ்தானாதிபதி, அவர் தான் கர்மஸ்தானாதிபதியும் அவர் தான். ஸோ அந்த சனி பகவான் கும்ப ராசியில் அமர்ந்திருக்கிறார் ஆரம்பத்தில். அதாவது கிட்டத்தட்ட 2024 முழுவதுமே கும்பத்தில் தான் சனி பகவான் இருப்பார். அதேபோல் ராகு பகவான் காலபுருஷ ராசியான 12ஆம் ராசி மீன ராசியாக வருகிறது. அந்த மீன ராசியில் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். இதுதான் கிரகத்துடைய செயல்பாடு தன்மைகள். இந்த நவ கிரகங்கள் 9 கிரகங்களும் எங்கே அமர்ந்திருக்கிறார்கள், அதனை வைத்துதான் உங்களுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்கள், சில நன்மைகள் ஏற்பட போகிறது என்பதை கணித்து உங்களுக்கு தெளிவாக குறிப்பிடுகிறேன். அதாவது ஒவ்வொரு வருடமும் பார்த்திங்கன்னா, போன வருடமாக 2023 கிட்டத்தட்ட ஒரு 3 கிரகங்கள் இடவிட்டு இடம் மாறினார்கள். அதாவது குரு பகவானும் பார்த்திங்கன்னா மீனத்திலேருந்து மேசத்துக்கு வந்தார். 2023 மீனத்திலேருந்து மேசத்துக்கு வந்தார். அதே போல் பார்த்திங்கன்னா ராகு கேது பகவான் போன வருஷம் 2023 அக்டோபர் மாதம் இறுதியில் என்ன பண்ணார் பார்த்திங்கன்னா 30ஆம் தேதியில் ராகு பகவான் மேசத்திலேருந்து மீனத்துக்கும், அதே போல் கேது பகவான் பார்த்திங்கன்னா துலாமிலிருந்து கன்னிக்கும் பயிற்சி ஆனாங்க. ஆனால் இந்த வருடத்தில் ஒரே ஒரு கிரகம் மட்டும்தான், அதாவது வருட கோள்கள் பார்த்திங்கன்னா மொத்தம் 4 கிரகங்கள் எடுத்துக்கிறோம். அதாவது ராகு கேது பகவான் 2 கிரகங்களாகவும், குரு பகவான் ஒரு கிரகம், அடுத்து சனி பகவான் ஒரு கிரகம். இவங்க 4 பேர் தான் ஒரு வருடத்தை மாற்றத்தை அமைப்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கிய தூணாக இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த வருடத்தில் குரு பகவான் மட்டும்தான் பயிற்சி ஆகிறார். மற்ற கிரகங்கள், இந்த 3 கிரகங்களும் அதே அந்தந்த ராசியில் அமர்ந்திருப்பாங்க. ஸோ குரு பகவானை தவிர்த்து மற்ற வருட கோள்கள் எதுவும் பயிற்சியாகவில்லை. சூரிய பகவான் எப்பவுமே மாதத்துக்கு ஒரு நாள், மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசி கிடக்கிறது. சுக்கிர பகவான் அதே போல் மாத கிரகங்கள், செவ்வாய் மாத கிரகங்கள் தான். சந்திரன் நாட்கள், புதனும் மாத கிரகங்கள். இந்த நாட்கள் கிரகங்கள் மாத கிரகங்களால் சில மாற்றங்கள் தான் ஏற்படும். ஆனால் இந்த வருட கோள்கள் மாற்றம் அடையும்போது தான் நம்மளுடைய ஒவ்வொருவருக்குமே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருப்போம். எப்படா குரு பயிற்சி நடக்கும், குரு பயிற்சி நடந்தால் நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றம் வந்துடுமே, குரு பார்வை கிடைத்தால் கோடி புண்ணியம் கிடைக்குமே அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் இருப்போம். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா சனி பயிற்சி நடக்குது, என்ன பண்ண போகிறாரோ, நமக்கு என்ன ஒரு நன்மையை செய்ய போகிறாரா இல்லை வேறு தீமையை கொடுக்க போகிறாரா அப்படிங்கிற ஒரு சிந்தனையை நம்ம மனசுக்குள்ள கொடுக்குறதே பார்த்திங்கன்னா இந்த சனி பயிற்சியும் ராகு கேது பயிற்சி தான். இதில் இந்த சனி பகவான் பார்த்திங்கன்னா உங்கள் கூட இருக்கவங்க யார், அவங்களுடைய செயல்பாடு என்ன, உங்களுடைய கர்மா செயல்பாடுகளில் உள்ள தன்மையை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றம் இறக்கத்தை கொடுப்பார். ஆனால் அவர் ஒரு பாடத்தை கொடுத்தாருன்னா, பாடம் புகற்றினார்னா அதில் உங்களுக்கு நன்மைகளும் இருக்கும். அது தீமையை மட்டும் நீங்கள் நினச்சிக்கிட்டீங்கன்னா மனசில் வருத்தம் தான். ஸோ ஆனால் சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொடுப்பார், அதான் உண்மை. ஸோ இந்த வருடத்தில் குரு பகவான் மட்டும்தான் பயிற்சி ஆகிறார். அதே போல் இந்த வருடத்தில் பார்த்திங்கன்னா உலகியல் ஜோதிடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 இயற்கை சீற்றங்கள் கொஞ்சம் ஏற்படும். அதாவது ராகு 12ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா, ராகு 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால உங்களுக்கு இயற்கை சீற்றங்கள், அதாவது நீர்கள் சம்மந்தப்பட்ட செயல்பாடுகள் கொஞ்சம் அதிகமாக மழை பெய்வதற்கான வாய்ப்பு. ஸோ அதே போல் கடல் சீற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் ஏற்படும். அதனால் கொஞ்சம் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு பாதுகாப்பான செயல்பாடுகள் நம்ம செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் ராகு பகவான் பார்த்திங்கன்னா வெளிநாடு பயணங்களுக்காக முயற்சி எடுப்பவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும், கடல் சார்ந்த, அதாவது கடல் அப்படிங்கும்போது கடல் சார்ந்த பகுதிகளுக்கு செல்லுபவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக கொடுப்பார் என்று பார்க்கிறோம். அதே போல் இந்த வருடத்தில் எந்தெந்த ராசிக்காரர்கள் தன்னுடைய ஆன்மீக பயணங்களை, ஆன்மீக செயல்பாடுகளை மிக கவனமாக கரெக்டாக செய்கிறார்களோ
அவர்களுக்கு கேது பகவானால் ஏற்படுகின்ற தடைகள் விலகி வெற்றிகரமான ஒரு சூழ்நிலை உறுதியாக அமையும். ஓகேவா? அதனால் இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் எந்தெந்த மாதங்கள் என்னென்ன நன்மைகள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி முழுமையாக பார்ப்போம் வாங்க. சிம்ம ராசி நேயர்களுக்கு 2024ஆம் ஆண்டு எவ்வாறு இருக்கப் போகிறது, என்னென்ன நன்மைகளை நமது சிம்ம ராசி நேயர்கள் அடையப் போகிறார்கள் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். சிம்ம ராசி தைரியம், துணிஞ்சு செய்கிற செயல்பாடு, மனசுக்குள்ள எப்பயுமே தான் நினைத்ததை முடித்து காட்ட வேண்டும் என்ற தன்மை கொண்டவர்கள் தான் சிம்ம ராசிக்காரர்கள். உங்களுக்கு இயல்பாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் அனைவரையுமே தன் வசப்படுத்தி செயல்படுத்த வேண்டும். அதாவது தன்னுடைய செயலாற்றல் மூலமாக ஒவ்வொரு விஷயத்தையும் தான் வசப்படுத்தி செயல்படுத்த வேண்டும் என்ற தன்மை உங்களுக்கு இயல்பாகவே உண்டு. கடந்த 2023ஆம் ஆண்டு சனி பகவானின் பார்வையினால் பலவிதமான தாக்கங்களை பெற்றீர்கள். ஒரு விஷயத்தை செய்யனாலே உங்களுடைய தன்னம்பிக்கையும் தைரியமும் கொஞ்சம் இழந்த மாதிரியே ஃபீல் பண்ணீங்க. எதை எடுத்தாலும் ஒரு மனக்குழப்பத்திலே செய்ய வேண்டிய தன்மைகள், ஒரு பதட்டமான சூழ்நிலைகளை கடக்க வேண்டிய தன்மைகள்லாம் உங்களுக்கு இருந்துச்சு. அதுவும் கடந்த ஏப்ரல் மாதம் துவக்கத்திலிருந்து 2023 ஏப்ரல் மாதம் துவக்கத்திலிருந்து அக்டோபர் மாதம் இறுதி வரையும் சிம்ம ராசியில் உள்ள மக நட்சத்திரக்காரர்கள் ஒரு பதற்றமான சூழ்நிலையில் இருந்திருப்பீங்க. எது செய்ய முடியாத சூழ்நிலைகள்லாம் எடுத்த விஷயத்தில் ஒரு கரெக்டான பாதையை நம்ம எடுத்தோம் நினச்சி கொண்டு போயிருப்பீங்க. ஆனால் தவறான ஒரு பாதைக்கு கொண்டு போய் விட்டுருக்கோம். அப்புறம் தகப்பனார் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சில தடுமாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். இந்த நிலையெல்லாம் கடந்த 2023 நீங்கள் சந்திச்சிங்க. ஆனால் 2024 உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் உறுதியாக உண்டு. இந்த 2024 நமது சிம்ம ராசி நேயர்கள் ஒரு கொடுத்த வாக்கை காப்பாற்றும் நேயர்களாக, தன்னுடைய செயல்பாடுகளில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்கும் நேயர்களாக 2024 மே மாதத்திலிருந்து உண்மையாக தன்னுடைய வாக்கின் மூலமாக, தன்னுடைய செயல்பாடின் மூலமாக பலவிதமான மாற்றத்தை அடையப் போகிறீர்கள். சிம்ம ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சிம்ம ராசியில் மக நட்சத்திரம், கேதுவின் நட்சத்திரமான மக நட்சத்திரம் இருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா பூர நட்சத்திரம், சுக்கிர பகவான் நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உள்ளது. சிம்ம ராசியின் அதிபதியான சூரிய பகவான் நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் இருக்கிறது. மக நட்சத்திரம் 4 பாதங்களும் சிம்ம ராசியில் இருக்கிறது. பூர நட்சத்திரத்தின் 4 பாதங்களும் சிம்ம ராசியில் தான் இருக்கிறது. உத்திர நட்சத்திரத்தின் 1 பாதம் சிம்ம ராசியில் இருக்கிறது. அப்போ 9 பாதங்கள் 3 நட்சத்திரங்களை கொண்ட நமது சிம்ம ராசிக்காரர்களுக்கு மன அழுத்தத்தை நீக்கி ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையை உருவாக்கும் ஒரு மகிழ்ச்சியான தன்மையை பெறக்கூடிய வருடமாக 2024 இருக்கப் போகிறது என்பதை பற்றி பார்க்கிறோம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது பகவான் ஏப்ரல் மாதத்திலிருந்து அமர்ந்திருக்கிறார். கேது 2ஆம் இடத்தில் அமர்ந்து ராகு 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். கடந்த 2023 ஏப்ரல் மாதத்திலிருந்து கேது பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலும் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். இப்போ ராகுவும் கேதுவும் இந்த அமைப்பில் அமர்ந்திருக்கிறது உங்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலைகள், பொருளாதார முடக்கத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள், குடும்பத்தில் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு ஏற்பட்டு வந்தது. இந்த நிலையானது, இந்த சூழ்நிலையானது 2024 ஏப்ரல் மாதம் வரையும் கொஞ்சம் மிதமான தன்மையில் இருக்கும். ஏப்ரல் மாதத்துக்கு இறுதி பிறகு 2024 மே மாதம் ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு இந்த நிலையிலிருந்து ஒரு விடுபடக்கூடிய காலகட்டமாக இருக்க போயிடும். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு மிகப்பெரிய முக்கியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தான் கொடுத்த வாக்கை காப்பாற்றணும்.
தான் சொன்ன செயலை செஞ்சு முடிக்கணும். இதுதான் எல்லாருமே எதிர்பார்க்குறது. அந்த தன்மையிலே ஒரு தடுமாற்றம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளே ஒரு தன்னம்பிக்கை இழந்துருவோம். நம்மளால் நினச்சதை முடிக்க முடியலையே, கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலையே, ஏன் நம்மளால் மட்டும் முடியுமாக்கு, எப்படியா காப்பாற்றன்னு போராட முடியலையே அப்படிங்கிற தன்மை நம்ம மனசுக்குள்ளே வந்துருச்சுனாலே நம்மளால் எதையுமே செய்ய முடியாது. அப்போ இந்த நிலையை மாற்றம் செய்வதற்கு மிகப்பெரிய கிரகமான ஒரு சுப கிரகமான குரு பகவானின் துணை எல்லாருக்குமே வேண்டும். அப்போ அந்த குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையின் மூலமாக மே மாதம் முதல் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கும் கேது பகவானை பார்ப்பதன் மூலமாக உங்களுக்கு உறுதியாக ஒரு மாற்றம் உண்டு. இந்த 2024 நம்ம ஏற்கனவே சொன்னபடி முழுக்க கேது, குரு, புதன் இந்த அமைப்பில் தான் வாழ்க்கையில் மாற்றங்களே ஏற்பட போகிறது. அப்போ கேது பகவானின் தாக்கத்தை குரு பகவான் பார்வை மூலமாக நீங்கள் சமாளிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படுகிறது. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு பகவான் அமரப் போகிறார். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு பகவான் அமரப் போகிறார். அப்போ 10இல் குரு அமர்ந்தால் பதவி வரி போகுமே என்ற ஒரு பழமொழி இருக்கிறது. அதே போல் என்னுடைய வேலை நிமித்தமான செயல்பாடில் ஏதேனும் பிரச்சனையை சந்திப்பேனா அப்படின்னா கண்டிப்பாக மே மாதத்துக்கு மேலே உங்களுடைய வேலை நிமித்தமான செயல்பாடு நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். ஆனால் குரு அமர்ந்த இடத்தை விட பார்க்கும் இடத்துக்கு ஒரு வலிமை உண்டு. அதனால் உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக முடிவெடுக்கணும். புதியதாக தொழில் தொடங்க வேண்டும் என்று 2024 மே மாதத்துக்கு மேலே முடிவெடுத்தீங்கன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா யோசித்து முடிவெடுங்க. உங்கள் தொழிற்சாலத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்று நினைச்சிங்கனாலும் கொஞ்சம் நிதானமாக யோசித்து முடிவெடுப்பது ரொம்ப நல்லது. அது தேவை, நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் உறுதியாக தேவையா அப்படிங்கிறத கொஞ்சம் நிதானமாக யோசித்துட்டு சரி செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா அதுக்கு முதல்ல ஒரு பட்ஜெட் ரெடி பண்ணுங்கள். என்ன வரும், என்ன ஒரு விஷயத்துக்கு என்னென்ன அமௌண்ட் வரும் அப்படிங்கிறத நிதானமாக ஸ்கெட்ச் போட்டுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் செயல்படுத்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை சந்திக்காமல் கரெக்டான ஒரு முதலீடில் நீங்கள் முன்னேற்றம் அடையக்கூடிய சூழ்நிலை உண்டு. ஏன்னா நம்ம 10ஆம் இடத்துல கூட உட்காந்துட்டாலே விரிவுபடுத்தக்கூடிய செயலை செய்கிறேன்னு சொல்லி லாக்கானவங்க நிறையவே இருக்காங்க. நான் பெருசாக செஞ்சிடுவோம், இது இப்போ லாபம் வந்துக்கிறது, இதோட கொஞ்சம் பெருசாக செய்வோம் அப்படின்னு நினச்சி விரிவுபடுத்தக்கூடிய செயல்பாடை செஞ்சு மாட்டிக்கிடுவீங்க. ஸோ அதனால் இதை செய்யணுமா வேண்டாமான்னு ஃபஸ்ட்டு முடிவெடுங்க. செய்ய வேண்டான்னு ஒரு சின்ன தயக்கம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை விட்டுருங்க. ஸோ செஞ்சு தான் ஆகணும்னு ஒரு தன்னம்பிக்கையோடு நீங்கள் செய்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டீட்டெயில்ஸ் எழுதிட்டு அதுக்கப்புறம் அந்த முயற்சிக்கான சூழ்நிலையை உருவாக்குங்க. அப்படி உருவாக்கும் போது மிகப்பெரிய தாக்கத்திலிருந்து நீங்கள் தப்பிச்சுக்கிறவங்க. அதே போல் வேலையிலையும் சரி, உங்களுடைய வேலை நிமித்தமான செயல்பாடுகளையும் சரி, உங்களுடைய செயல்பாடுகளில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. உங்களுடைய மேலதிகாரிகள் ஏதாவது சொல்கிறாங்கன்னா செய்ய மாட்டேன், என்னால் செய்ய முடியாதுன்னு சொல்லி சொல்லாமல் அதை எப்படி பேசி சமாளிக்க முடியும், அதை செஞ்சு எப்படி எளிதாக அதை நகர்த்தி கொண்டு போக முடியுங்கிறத கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அப்படி செஞ்சிங்கன்னா 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கும் குரு பகவானால் உங்களுக்கு மிகப்பெரிய தாக்கம் உறுதியாக கிடையாது. 10ஆம் இடத்துக்கு குரு பகவான் அமர்ந்திருக்கனால என்ன வழிபாடு செய்யணுங்கிறதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்கள் அதை செய்யுங்க. அதோட தன்மை குறையும். அது இருக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அதனுடைய வலிமை தன்மை உங்களுக்கு உறுதியாக குறைந்து ஒரு மாற்றங்கள் ஏற்படும். சரியா? ஸோ அவர் 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்காருங்கிறத பார்க்குறோம். அவர் பார்வை மிக விசேஷமான பார்வை. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல கன்னி ராசியில் உள்ளது பார்த்தீங்களா, 5ஆம் பார்வை. அது உங்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை, குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை, மன மகிழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை, பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை உறுதியாக ஏற்படுகிறது. பேச்சுன்னு வராது. ஏன்னா 2ஆம் இடத்துல கேது உட்காந்துட்டாலும் ஒரு வார்த்தை பேசணுன்னா ரொம்ப யோசித்து பேச வேண்டிய சூழ்நிலை வரும். மனசுக்குள்ள அவ்வளோ விஷயத்தை வச்சுருப்பீங்க, ஆனால் உங்களால் பேச முடியாத சூழ்நிலைகள் ஏப்ரல் மாதத்துலேருந்து இருக்குது. மற்றவங்க தப்பு செஞ்சால் அதை வெளிப்படையாக பேசுகிற நீங்கள், வெளிப்படையாக சுட்டி காட்டுற நீங்கள், இப்போ உங்களால் சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்குது பார்த்தீங்களா, இது மாறி உறுதியாக. இந்த மாற்றம் உங்களுக்கு ஏப்ரல் மாதம் இறுதியிலிருந்து மே மாதம் ஆரம்பத்திலிருந்து ஏற்படுகிறது. மேக்சிமம் அது மே மாதத்திலிருந்து உறுதியாக ஏற்படுகிறது.
அது நம்ம உறுதியாக சொல்ல முடியும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் வீடான விருச்சிக ராசியை குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையின் மூலமாக ரிஷப ராசியில் வந்து பார்க்காரு பார்த்தீங்களா. அந்த பார்வை உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்க போகிறது, ஒரு தெளிர்ச்சியான தன்மையை கொடுக்க போகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் காதல் சம்பந்தப்பட்ட செயல்பாடுக்காக காத்திருக்கும் நமது சிம்ம ராசிக்காரர்களுக்கு, அல்லது காதல் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், காதலில் சில சண்டை வந்துருச்சு, என்னுடைய காதலி என்னை புரிஞ்சுக்கல, என்னுடைய காதலன் புரிஞ்சுக்கல அப்படின்னு நினச்சி கொண்டு இருக்கிற காதலர்களுக்கு இந்த 2024 மே மாதத்தில் ஏற்படுகின்ற குருவின் பார்வையானது உங்களுடைய காதலை ஒற்றுமையாக்குவதற்கான ஒரு சூழ்நிலை, ஒரு நிதானமாக புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட போகிறது. அதாவது பிரிந்த காதலர்கள் ஒன்றிணைவதற்கான ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளலாம். காதல் புதிதாக செயல்படுவதற்கான வாய்ப்பும் உண்டு. புதுசாக ஏதாவது காதலே பண்ணல சாமி, எனக்கு லவர்ஸ் கிடைப்பாங்களா? ஏன்னா எல்லாருடைய கேள்வியை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்லைனில் நம்ம ஜாதகம் பார்க்க பார்த்தீங்களா, ஸோ அவங்களாம் அதிகமான கேட்கணும். எனக்கு கமாண்ட் அவங்களுடைய கேள்வி என்ன வருதுன்னா, எனக்கு காதலர் கிடைப்பார்களா, எனக்கு காதலி கிடைப்பார்களா, நான் காதல் திருமணம் செய்வேனா, இதுதான் கேட்காத. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேள்வி தான் நம்மளுடைய சிறு குழந்தைகள், அதாவது ஒரு வாலிப பருவத்தில் இருக்கிற குழந்தைகள் கேட்குற கேள்வியே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு காதல் திருமணம் உண்டா சாமி, நான் காதல் திருமணம் முடிப்பதற்கான வாய்ப்பு உண்டா அப்படின்னு தான் கேட்காங்க. ஸோ நாம் என்ன சொல்கிறோம்னா, இந்த கிரகங்களுடைய குரு பார்வையின் மூலமாக சிம்மராசிக்காரர்களுக்கு உறுதியாக காதலுக்குரிய செயல்பாடு செயல்படுகிறது என்பதை கூற முடியும். 2024 மே மாதத்துக்கு மேலே காதல் பயப்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் அந்த காதல் வெற்றி பெற்று திருமணத்துக்கு சென்றடையுமா? காதல் உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை நிரந்தரமாக கொடுக்குமாங்கிறத உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும். ஏன்னா சுய ஜாதகத்தில் குரு வலிமை இருக்கணும், 5ஆம் இடம் நல்லா சிறப்பாக இருக்கணும், காதல் சம்மந்தப்பட்டக்குரிய கிரகங்கள் உங்களுக்கு அதுக்கு உறுதுணையாக இருக்கணும், புதனுடைய வலிமை வேணும். இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் சுப கிரகங்கள் 5ஆம் இடத்தை பார்க்கணும். இந்த செயல்பாடெலாம் இருந்தால் மட்டும்தான் காதலில் வெற்றி உண்டு. 5 7 சம்மந்தப்படணும், 1 5 9 சம்மந்தப்படணும். இதெல்லாம் கரெக்டான அமைப்பில் இருந்தால் காதலில் மகிழ்ச்சி உண்டு, வெற்றி உண்டு, திருமணத்தை கொண்டு போய் முடிக்குங்கிறத நம்ம சொல்ல முடியும். ஆனால் இந்த காலகட்டங்களில் காதல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ஒன்றுன்னு உறுதியாக சொல்ல முடியும். சரியா? இதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா, கோச்சார கிரகங்களுடைய செயல்பாடுக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்துக்கும் உள்ள செயல்பாடுக்கும் வித்தியாசம். தொழில் தொடங்க வேணாம் அப்படின்னா தொழில் தொடங்க வாய்ப்பு உண்டு. அது தொழிலில் நான் நிலைச்சி நிற்பேன் அப்படிங்கிறத உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்கணும். இதுதான் நம்ம வந்து ஜாதகத்தை வந்து என்ன சொல்கிறோம், முழுமையாக ஆராய்ச்சி பண்ணணும். அப்போ காதல் வயப்படுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுகிறது, காதலர்கள் ஒற்றுமையாவதற்கான வாய்ப்பும் உண்டாகின்றன என்பதை பற்றி பார்க்கும். இன்னொரு மிக முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் ராசிக்கு மிகப்பெரிய வெற்றிகரமான சூழ்நிலைகள் உண்டாகப் போகிறது. அதே போல் சிம்ம ராசினியர்களுக்கு கடந்த ஒரு 1.5 வருட காலமாக வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பலவிதமான தாக்கங்கள் இருக்கும். கடந்த நவம்பர் மாதத்துலேருந்தே வண்டி வாகனங்கள் பழுதாகிட்டே இருக்கும். அதேபோல் சனி பகவானின் பார்வை வேறு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல வந்து விருச்சிக ராசியில் பார்வை மூலமாக சனி பகவான் வேறு அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வீடு மனை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சில பிரச்சனைகள், ஒரு குழப்பமான தன்மைகளை வந்து ஏற்படுத்தி கொண்டே இருந்திருக்கும். இந்த நிலையில் நம்ம எப்போ மாறுவோம், நம்ம நிலை எப்போ தான் மாறும் அப்படிங்கிற நினைக்கிற நமது சிம்ம ராசி நேயர்களுக்கு ஏப்ரல் மாதம் இறுதியிலிருந்து வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பும் உண்டு. வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்பட போகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் வண்டியில் வாங்க மாட்டோமா, புதிய கார் வாங்க நினைக்கிறோம், பைக் வாங்க நினைக்கிறோம், ஆனால் வாங்க முடியலையே அப்படின்னு காத்திருக்கிற சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் மே மாதம் முதல் நீங்கள் உறுதியாக வண்டி வாகனங்கள் வாங்க ஒரு ஏற்ற காலமாக எடுத்துக்கொள்ளலாம். அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனைகள்
விலகி உடல் ஆரோக்கியம் சிறப்பான தன்மை கொடுக்கும். ஏன்னா இந்த கடந்த 2023 ஏப்ரல் மாதத்துலேருந்து ராகுவோட பிடியும் இருக்கிறது. சனி பகவானின் பார்வையும் உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்வைப்படுகிறது. ஸோ இந்த இணைவானது உங்களுக்கு பலவிதமான மன அழுத்தம். அதுபோல் 4ஆம் இடம் தான் உங்களுக்கு வந்து சுகஸ்தானத்துக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஸ்தானம். அப்போ சந்தோஷமே இல்லை, மகிழ்ச்சியே இல்லை அப்படிங்கிற சூழ்நிலை வந்து உருவாகுது பார்த்தீங்களா. இந்த நிலையிலிருந்து குரு பகவானின் டைரக்ட் பார்வை அப்படின்னு சொல்லுவோம், 7ஆம் பார்வை. எல்லா கிரகங்களுக்குமே 7ஆம் பார்வை உண்டு. அதே போல் குரு பகவானின் 7ஆம் பார்வையின் மூலமாக விருச்சிக ராசியை பார்ப்பது மூலம், ரிஷபராசியிலிருந்து குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வை மூலமாக விருச்சிக ராசியை பார்ப்பது மூலம் உங்களுடைய தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனை நீங்குது. அப்புறம் தாயார் உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார்கள். அப்புறம் உங்களுடைய அம்மா உங்களுக்கு ரொம்ப ஒரு உறுதுணையாக இருப்பாங்க. அம்மா வழி உறவு மூலமாக உங்களுக்கு லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு. மகிழ்ச்சியான தன்மைகள் உங்களுக்கு ஏற்படுகிறது. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகம் அமைப்பு உறுதியாக உண்டாகிறது. அப்போ வண்டி வாகனங்கள் வாங்க சரியான ஏற்ற காலமாக நீங்கள் மே மாதத்தை எடுத்துக்கொள்ளலாம். மே மாதம் முதல் நீங்கள் எப்போனாலும் வண்டி வாகனங்கள் வாங்கலாம். இப்போ மே மாதம் வரையும் 2024 ஆரம்பத்திலிருந்து மே மாதம் வரையும் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதை தவிர்த்து கொள்வது நல்லது. பழைய வண்டி வாங்குவதையும் தவிர்ப்பது நல்லது. புதிய வண்டி கண்டிப்பாக வாங்கக்கூடாது. சரியா? அதே போல் வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது ரொம்ப கவனமாக இருக்கும். டேனிங்கில் ஒரு சின்ன பிரச்சனையை சந்திக்க வாய்ப்பு உண்டு, விபத்துகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. நீங்கள் சரியாக தான் போயிருப்பீங்க, ஆனால் உங்களுடைய எதுக்க வரவங்க கவனம் இல்லாமல் வந்து உங்களை இடிச்சிருவாங்க. ஸோ அப்போ டேனிங் சம்மந்தப்பட்ட விஷயங்களை டேன் பண்ணும்போது ரொம்ப கவனமாக டேன் பண்ணுங்கள். குடும்பத்தோடு போகும்போது கண்டிப்பாக ரொம்ப நிதானமாக போங்க. ஏப்ரல் மாதம் இறுதி வரையும் உறுதியாக நிதானம் வண்டி வாகனங்களில் தேவை. வீடு மனை வாங்கிறதுக்கான முயற்சி எடுக்க சாமி எப்போ வாங்கலாம்? இந்த வருடத்தில் 2024 எனக்கு ஏற்ற காலம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மே மாதத்துக்கு மேலே வாங்க உறுதியாக நல்ல ஒரு ஏற்றமான காலம் உண்டு. அதுவும் நம்ம 2024 ஆரம்பத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய செயல்பாடுகள் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய தாயாரின் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட செயல்களில் ரொம்ப கவனம் செலுத்தும். ஒரு மாற்றம் முன்னேற்றம் வேணும்னா ரொம்ப கவனமாக செலுத்தினீங்கன்னா உறுதியாக வெற்றி உண்டு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய 6ஆம் இடம், உங்களுடைய 6ஆம் இடத்தை குரு பகவான் மே மாதத்துக்கு மேலே பார்க்காரு. அப்போ 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பது மூலம் கடன் பிரச்சனை உங்களுக்கு விலக போகுது. கடன் தொழிலிருந்து நீங்கள் விடுபட போகிறீங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல குரு பார்வை மூலமாக தனவரவு ஏற்படும். அந்த தனவரவு மூலமாக கடன் பிரச்சனையை நீங்கள் அடைச்சிடுவீங்க. இப்போ கடன் பிரச்சனையிலிருந்து விடுபட போகிறீங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாக போகிறது. 2024 உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டு. ஆரம்பத்தில் மிதமான தன்மைகள் இருந்தாலும் எதிர்காலம் மே மாதத்துக்கு மேலே உங்களுடைய வசந்தமான காலமாக, ஒரு மகிழ்ச்சியான காலமாக சிம்மராசிக்காரர்கள் அடையப் போகிறீர்கள் என்பது உண்மை. இந்த வருடத்தில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம், உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம் வந்து பார்த்திங்கன்னா கற்பக விநாயகர். கற்பக விநாயகர் வழிபாடு, பிள்ளையார்பட்டியில் உள்ள கற்பக விநாயகர் வழிபாடு உங்களுக்கு பலவிதமான மாற்றங்களையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் உறுதியாக கொடுக்கும். அல்லது அங்கே வருடத்துக்கு இந்த வருடத்தில் ஒரு தடவையாச்சும் கற்பக விநாயகரை போய் மனசார போய் வழிபாடு செஞ்சுருங்க. உங்களால் அப்படி போக முடியாத சூழ்நிலைகள் அப்படி இருக்குது அப்படின்னா, ஏன்னா லாங்கில் இருக்குது சாமி அப்படின்னு நினச்சிங்கன்னா, கற்பக விநாயகர் படத்தையாச்சும் இந்த வருடத்தில் முதல் நாள் கற்பக விநாயகர் படத்தை உங்கள் இல்லத்தில் உங்கள் அலுவலகத்தில் வச்சு மனசார வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு சகல கஷ்டங்களையும் நீக்கி சகல விதமான வெற்றிகளையும் உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றவாறு மகிழ்ச்சிகளையும் கொடுப்பார் என்று கூறிக்கொள்கிறேன். எல்லாம் வல்ல கற்பக விநாயகர் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை கொடுக்க வேண்டும் என்று நானும் வேண்டிக் கொள்கிறேன். மேலும் உங்களுடைய ஜாதகம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் ஏதேனும் இருக்குது, உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் ஏதேனும் இருக்குன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் போட்டு விடுங்க. உங்களோட டீட்டெயில்ஸ் போட்டு விடுங்க. உங்களுக்கு முன்பதிவு செய்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டேட் கொடுக்கப்படும். அந்த தேதியில் உங்களுக்கு சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு உறுதியாக பதில் அளிக்கப்படும்.
ஏன்னா வெளிநாடுகளுக்கு போவதற்கான முயற்சி, மலேசியா போவதற்கான முயற்சி எடுத்திருக்கோம். ஸோ கால்ஸ் வராது. அதனால் நீங்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பர் டீட்டெயில்ஸ் போட்டுவிடுங்க. உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு மிக துல்லியமாக கணித்து உங்களுடைய வாழ்க்கையை மாற்றங்களை ஏற்படுத்த உறுதுணையாக இருக்கேன் என்று கூறிக்கொள்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் நமது சிம்ம ராசி நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறிக்கொண்டு 2024 உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான வருடமாக இருக்க வேண்டும் என்று கூறிக்கொள்கிறேன். வாய்ப்பளித்ததற்கு நன்றி, மகிழ்ச்சி. டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி.